சரி ஹேண்ட்பேக் ஏவோட காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? எனது 5:7 கொடுத்துட்டாங்க. 5:7. இப்போ 5x 7xன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The cost price of handbag B பார்த்தீங்கன்னா 20% more than the cost price of handbag A. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cost price of handbag A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x இருக்கு. அப்போ handbag B யோட காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துடும்? இதில் 20% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 6x மாறிடுமா? இப்போ 6xன்றது ஹேண்ட்பேக் பியோட காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. If the shopkeeper offers a discount on handbag A is 20%. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஹேண்ட்பேக் ஏக்கு பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மார்க் பிரைஸ் என்னது? 7x தான் மார்க் பிரைஸ். இதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 20% போக மீதி என்ன இருக்கும்? 80% வித்திருப்பாங்க. அப்போ 4/5 வச்சுக்கலாமா? அப்போ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஹேண்ட்பேக் ஏ கொடுத்துட்டாங்க. என்னது? 814 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 210 வருமா? 7 டேபிள் கேன்சல் பண்ணா 30. அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 115 வந்துடும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஹேண்ட்பேக் பி. ஹேண்ட்பேக் பியோட காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 6x. 150 × 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 900 வந்துருமா? சரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஓட மல்டிபிள், அதாவது நன் ஆஃப் தீஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. சரியா? நன் ஆஃப் தீஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம்.